வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது யுகம் ரேடியோ. வணக்கம். நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வணக்கம். கங்காரு நாட்டு தமிழன் பேசுறேன். சூப்பர். ஆஸ்திரேலியாவிலிருந்து கங்காரு நாட்டு தமிழன். இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டீங்களா? உங்களோட கே பாலச்சந்தர் அவர்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். கேட்டேன், நிறைய கேட்டேன். நிறைய ஒரு இடையில புஷ்ப மலர் அப்படின்னு ஒருத்தவங்க பேசினாங்க இல்லையா, அவங்க பேசுனதும் கேட்டேன். நிறைய பாலச்சந்தர் பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மகிழ்ச்சியான விஷயம். அதே நேரத்தில் மற்றவங்க பேசுனதையும் கேட்டேன். நிறைய பேர் படங்களுடைய முகங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்களே ஒழிய, படங்களில் இருக்கிற முகங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்களே ஒழிய, அந்த படங்களில் இருக்கிற பெயர்களை தெரிஞ்சு வைக்கல பாருங்கள். நிறைய பேர் அந்த படத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த படம் நான் பார்த்துருக்கேனேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய மிக முக்கியமான கதை கர்த்தா யாருன்னா அந்த டைரக்டர். அவர் தான் அந்த கதைகளை, அந்த பாத்திரங்களை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில் வைக்கிறார். அதுக்கு எந்த கதாநாயகனை போடலாம், எந்த கதாநாயகியை போடலாம் அப்படின்னு தேடி கொண்டு அந்த கதாநாயகங்களையும் திரையில் முன்னாடி வைக்கிறார். ஆனால் இது பின்னாடி இருந்து இயக்குறது யாருன்னா அந்த இயக்குனராக இருக்கக்கூடிய அந்த கதையினுடைய டைரக்டர் இல்லையா, இயக்குனர். ஆனால் மக்கள் அவரை புரிஞ்சுக்கிறத விட கதையினுடைய திரையில் பார்க்குற முகங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க. இது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சின்ன வருத்தமான விஷயம். ஆனால் அதையும் மீறி ஏற்கனவே பேசின ஒரு மரியாதைக்குரிய ஒரு நண்பர் அழகாக தமிழில் அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன், பாலச்சந்திரா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இதில் நான் பாலச்சந்திரா பற்றி ஒரு சில விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பாலச்சந்தர் என்னோட புரிதலுக்கு பாலச்சந்திரா நான் கொண்டு வரேன். தமிழ் சினிமா பல கட்டங்களில் வடிவங்களில் மாறி மாறி வந்திருக்குது. முதல்ல தமிழ் சினிமாவை எடுத்தது ஆங்கிலேயர்கள் தான். சென்னையிலையும் பாம்பேயிலையும் ஸ்டுடியோ வச்சு அந்த ஸ்டுடியோவில் தமிழ் மக்களை அங்கே இருக்கிற விஷயங்களை காட்சிப்படுத்தி நடிக்க வச்சது ஆங்கிலேயர்கள் தான். அந்த ஆங்கிலேயர்கள் எடுத்த படங்களில் தான் தமிழர்கள் நடித்தாங்க. அந்த ஆங்கிலேயர்கள் எடுத்த படத்தில் எம்ஜிஆர் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அந்த படங்களில் நடிச்சதன் காரணமாக தான் அதுலேருந்து படத்தை கற்றுக்கிட்டவங்க தான் பல டைரக்டர்ஸ் உருவாகிறாங்க. அந்த முதல் கட்டமாக அவங்க எடுத்த படங்கள் எல்லாமே பெரும்பாலுமே புராண காவியங்களை பற்றி இருந்தது. அரிகதா, இப்படி இது போல விஷயங்கள் தான் இருந்தது, புராண காவியங்கள் தான் இருந்தது. அதிலிருந்து அடுத்த கட்டமாக அது சமூக கதைக்குள்ளே வருது. அந்த சமூக கதைக்குள்ளே வருகிற போது தான் பாலச்சந்தர் அந்த கதைக்குள்ளே வரார். பாலச்சந்தர் எப்படி அந்த கதைகளை கொண்டு வரார் அப்படின்னா, மயிலாப்பூரில் இருந்த பல நாடக குழுக்கள் இருந்தது. மயிலாப்பூரில் பிராமணர்கள் நடத்தின பல நாடக குழுக்கள் இருக்கு. அந்த நாடக குழுக்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த நாடகங்களை எடுத்து அப்படியே அதுக்கு திரைக்கதை அமைச்சு அதை திரைக்குள்ள கொண்டு வரார். அதான் சினிமாவை மாத்துறார், திரைக்குள்ள அதை கொண்டு வர்றார். அப்போ அதுதான் பாலச்சந்தருடைய மிகப்பெரிய வெற்றியாகவும் அமையுது. பாலச்சந்தருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு முகம்னா, அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கதையில் தலைவன் தலைவி, அது ஒரு தன்னிகரில்லாத தலைவனையும் தன்னிகரில்லாத தலைவியையும் பற்றி பேசும், அவ்வளோதான் கதை. அப்போ இவங்க குற்றமற்றவர்களாக இருப்பாங்க. ஆனால் பாலச்சந்தருடைய கதையில் தலைவனாக வருகிற ஒருவன் குற்றமுடையவனாக இருப்பான், தவறு செய்கிறவனாக இருப்பான். தலைவி தவறு செய்கிறவளாக இருப்பாள். கதையில் ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் இருக்கிற பெண் தப்பாக நடக்கிற ஒரு பெண்ணாக இருப்பாள். தப்பாக நடக்கிறதுக்கு தப்பு தாழங்கள் மட்டும் இல்லை, பல படங்களில் பெண்கள் தப்பு செய்கிறத பாலச்சந்தருடைய படங்களில் நம்ம பார்க்கலாம், பல படங்களில் பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு படத்தை பற்றி பேசுனீங்க. அந்த படத்தில் நீங்கள் ஒரு படத்தை பற்றி பேசியிருந்தீங்களே, அந்த வேலைக்காரியாக இருக்கிற ஒரு பெண் நிழல் நிஜமாகிறது அந்த படத்துடைய பெயர். அதில் வேலைக்காரியாக இருக்கிற பெண் அந்த வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார அந்த வீட்டினுடைய ஓனரை காதலிப்பா. அதன் காரணமாக தான் அவன் கூட கலந்துக்குவா. அதன் காரணமாக குழந்தையும் உருவாயிடும். ஆனால் அதற்கப்புறம் அவன் தான் புரிஞ்சுக்குவா, இவன் நம்மளை உடலுக்காகத்தான் பயன்படுத்திக்கிட்டானே ஒழிய நம்மளை ஒரு மனைவியாக ஏற்றுக்கிறதுக்காக இவன் பயன்படுத்தலை அப்படின்றத புரிஞ்சுக்குவா. அப்புறம் கடைசியில் ஒரு அந்த வேலைக்காரனையே ராஜாவாக மனசில் நினச்சி அவன் கூட போயிடுவா. இந்த காட்சியை உருவாக்கி இதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வச்சது யாருன்னா அந்த காட்சியில் நடித்தவங்க கிடையாது. அந்த இயக்குனருடைய கருவில் உருவான ஒரு சிந்தையில் உருவான கரு அது.
அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து தடுமாறி நிக்கிறா இல்லையா, பெண் வந்து காமத்துக்காக தடுமாறி நிக்கிறதும், பணத்துக்காக தடுமாறி நிக்கிறதும், காதலுக்காக தடுமாறி நிக்கிறதையும் அப்படியே அப்பட்டமா தோல் உரிச்சு காட்டுறது தான் பாலச்சந்தர். இது பாலச்சந்தரை பொறுத்த வரைக்கும் நான் பல படங்களை நான் வந்து பாலச்சந்தர் கூட ரொம்ப நெருக்கமாக நான் என்னால் உணர முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு படம் வந்துட்டு தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம், 1981. அதில் வந்து இந்தியாவினுடைய நேஷ்னல் அவார்டு வாங்கின படம். அது இந்தியாவுடைய நேஷ்னல் அவார்டு வாங்கின படம். ரொம்ப மிகச்சிறந்த படம். அந்த படம் வந்து நக்சலைட் அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த நக்சலைட் அமைப்புகளை இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு அடையாளம் காட்டின படம் அது. அதை பார்த்த பிறகுதான் நக்சலைட் அமைப்புகள் இப்படி தான் செயல்படும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நக்சலைட்டுகள் மக்களுக்கு எதிரானவர்களா, அரசுக்கு எதிரானவர்களா, அரசை எதிர்த்து போராடுறதுக்கு நக்சலைட் அமைப்பு தேவையா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கறதாக அந்த படம் அமைஞ்சிருந்தது. அந்த படத்துல சரிதான் ஒரு கேரக்டரை ரொம்ப 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 சிம்பிளா அழகா எல்லாருடைய மனசையும் தொட்டிருப்பாங்க. அந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சிருப்பாங்க. அந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்காக அந்த அதாவது தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை படம் முழுக்க பேசிட்டு போனது அந்த படம். வாழ்க்கையில நடக்கிற நிஜமான உண்மைகளை அப்படியே அப்பட்டமா திரையில கொண்டு வந்து காமிக்க முடிஞ்சது வந்து அந்த படம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் மிகச்சிறந்த வெற்றி அடைஞ்ச படம், தமிழ் மொழி அல்லாத படம், ஏக் துஜே கேலியே அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். ஏக் துஜே கேலியன்னு ஒரு ஹிந்தி படம், கமலஹாசன் நடிச்சது, மிகப்பெரிய வெற்றி. அதாவது நாம வந்து பாலச்சந்தர் வந்து ஒரு தமிழ் டைரக்டர்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் ஹிந்தி படமெல்லாம் டைரக்ட் பண்ணி அதன் மூலமா அது இந்திய சினிமாவையே ஒரு உலுக்குன ஒரு படம் வந்து ஏக் துஜே கேலியே. அந்த படத்துல என்னன்னா அந்த ஹிந்தி ஹீரோ கிடையாது. அந்த ஏக் துஜே கேலியில நடிச்ச கமலஹாசன் ஹிந்தி ஹீரோ கிடையாது. ஆனா ஹிந்தி படத்தை இயக்கி ஹிந்தி திரையை ஒரு தடுமாற்றம் செய்ய வச்சது தான் அந்த படம். ஒரு ஆட்டம் ஆட்டி பார்த்தது தான் அந்த படம். அதே மாதிரி நிறைய படங்கள். அதுல இன்னொரு எனக்கு மிக முக்கியமா பிடிச்ச ஒரு படம் வந்துட்டு 3 முடிச்சு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு எங்க வீட்டில் வந்துட்டு ஒரு டேப் ரெக்கார்ட் கேசட் இருந்தது. அந்த படத்துல 3 முடிச்சினுடைய வசனம் முழுக்க அப்படியே போயிட்டு இருக்கும். அதை நாங்கள் சின்ன வயசுல திருப்பி நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து திருப்பி கேட்கறது வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துல என்னன்னா ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகையை முடிவு செய்ய வசந்தகால நீரலைகள். அது அந்த ரஜினிகாந்த் பாடுற போல ஒரு வில்லன் பாடல் வெர்ஷன் இருக்கும். ஏனோ தெரியல, எனக்கு அந்த வில்லன் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் காதல்ல உருகி அந்த பாட பாடிட்டு இருப்பாங்க. அந்த காதலனுடைய கடைசியா கமலஹாசன் தண்ணியில விழுந்து இறந்து போவான். கமலஹாசன் சொல்றது அந்த கதையில வர நாயகன். அந்த இடத்துல இருந்து தான் வில்லன் வந்து யார் எப்படிப்பட்ட வில்லன், மகா வில்லன் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த இடத்துல ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த காட்சியினுடைய தமிழ்ல அழக நான் வேற எந்த தமிழ் படத்திலையும் பார்க்காதது போல எனக்கு ஒரு உணர்வு அந்த 3 முடிச்சு படத்துல. அந்த 3 முடிச்சுல பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு காமம் சார்ந்தே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ரீதேவின்ற அந்த கேரக்டரை ரஜினிகாந்த் எப்படியாவது அடையணுன்றதுக்காக பல வழியில செஞ்ச முயற்சி கடைசியில அது வந்து அவனுக்கு தோல்வியாவே முடியும். இது எல்லாமே என்னன்னு நம்ம பார்க்கும்போது பல பிரச்சனைகளை ஆண் பெண் உறவுகளை அப்படியே அப்பட்டமா ஒரு இயல்பா ஒரு சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை அப்படியே எடுத்து திரையில காட்டி விட்டுறது. அந்த பீரியட்ல நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பீரியட்ல தலைவன் தலைவி தன்னிகரலா, அதாவது அவன் வந்து ஒழுக்கத்தினுடைய சீலனா இருப்பான். எம்ஜிஆர் படம் வந்திருக்கும், அது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனா இருப்பாரு. எல்லா தலைவனும் வந்துட்டு அப்படியே உத்தமனா இருப்பான். ஆனா இந்த பாலச்சந்திர படங்கள்ல வர தலைவர்கள் வந்து உத்தமர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனா அவர்கள் கதையினுடைய மாந்தர்களா, கதையினுடைய தலைவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் பாலச்சந்தருடைய சிறப்பு. இந்த இடத்துல இருந்து தான் கதை, திரை எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு நகருது. பாலச்சந்தர்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. இப்ப பாலச்சந்திரனுடைய இன்னொரு விஷயம் பேசணும்னா, பாலச்சந்தர் தான் அந்த டெலிவிஷன் சீரியல் உருவாகும் போது அதுக்குள்ளேயே முதல்ல கால் வச்சது.
நான் வந்து அந்த பீரியட்ல ரயில் ஸ்நேகம்னு ஒரு டெலிவிஷன் சீரியல் தூர்தர்ஷன்ல அந்த அப்ப பார்த்தது ஞாபகம் எனக்கு. அந்த அந்த ரயில் ஸ்நேகத்திலையும் இதே போலதான் ஒரு கதை வரும். ஒரு திருமணமான ஒரு பெண் ஒரு திருமணமான ஒரு ஆணை வந்து சந்திப்பாங்க ரயில்ல. இப்போ இவங்க 2 பேரும் பேசுவாங்க. அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு ஈடுபாடு வரும். அந்த கதை எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தது. இதுலயும் திருப்பியும் வந்துட்டு திருமணத்துக்கு பார்ப்பட்ட உறவுகளை பற்றி பேசுறது தான் இந்த படமா இருக்கும். அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அன்றைய கால சூழ்நிலையில இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது போல விஷயம் இருக்கும். இதெல்லாம் தான் பாலச்சந்தர். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாலச்சந்தரை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, பாலச்சந்தரோட நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், பாலச்சந்தர் ஒரு பிராமணர். அதன் காரணமா அவர் எடுத்த பல படங்கள்ல பிராமண தொனி அதிகமா இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் அவர் வந்து பண்ணாரு, அவர் படங்களா எடுத்தார். அப்ப என்னன்னா அந்த பிராமண தொனி அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் பிராமண தொனி அதிகமா இருந்தாலும் பிராமண பெண்கள் தவறாக வாழ்றாங்க, பிராமண பெண்கள் தவறு செய்யறாங்க அப்படின்ற சொல்றத பாலச்சந்தர் ஒருபோதும் தவறுனதே கிடையாது. அதை அப்படியே தோல் உரிச்சு காமிக்கிறதுல, அப்படியே துகில் உரிச்சு காமிக்கிறதுல பாலச்சந்தர் ஒரு சிறந்த டைரக்டரா தன்னை நிறுத்திக்கிட்டாரு. இப்படி பாலச்சந்தருடைய படங்கள் பல 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 வந்தாலும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய திரைய ஆண்டுகிட்டு இருந்த 2 கதாநாயகர்கள், ரஜினிகாந்த், கமலஹாசன், இந்த 2 பேரையும் திரைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சது பாலச்சந்தர் தான். அதன் காரணமா தான் கமலஹாசன் சமீப காலத்தில் ஒரு படம் ஒன்று எடுத்தார். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உத்தம வில்லன். பாலச்சந்தரையே ஒரு கடைசி டைரக்டரா வச்சு அந்த படம் எடுத்தார். அந்த கடைசியா தன்னை ஒரு டைரக்டரா வச்சு அந்த படம் எடுக்கணும்னு எடுத்தாரு. அது யாரு டைரக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியல. அது பாலச்சந்தர் டைரக்ஷன் இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும். அந்த படத்தினுடைய கதை எனக்கு தெரியும். பாலச்சந்திர தெரியாதவங்க அந்த உத்தம வில்லன் படத்தை பார்த்தா பாலச்சந்தர் யாருன்றத அந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அந்த படம் வந்து பாலச்சந்திரனுடைய இன்னைய கால வாழ்க்கைக்கும் கமலஹாசனுக்கும் இருக்கிற உறவு மாதிரியே அந்த படம் நகரும். ரொம்ப பாலச்சந்திர வந்து பழைய டைரக்டராகவும் கமலஹாசனை அறிமுகப்படுத்தின டைரக்டராகவும், கமலஹாசன் இன்னைக்கு போய் எனக்கு வந்து எனக்காக ஒரு கடைசி அவர் படம் எடுத்து கொடுங்கன்னு கேட்கும்போது நான் எடுக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லி துரத்துற மாதிரியும், அப்புறம் கடைசியில் வந்து கமலஹாசன் தன் உடம்பு சரியில்லாமல் சாக போடுறத உணர்ந்து நான் உனக்காக ஒரு படம் எடுக்கிறேன்டான்னு எடுக்கிறதாகவும் அந்த கதையை அமைஞ்சிருக்கும். அது கடைசியா வந்து பாலச்சந்தருக்கு அதுதான் கடைசி. பாலச்சந்தர் அந்த படத்தில் நடிச்சதோட இறந்து போனார். அப்ப அந்த உத்தம வில்லவனும் நம்ம வந்து பாலச்சந்தரோடு சேர்த்தே பார்க்க வேண்டிய ஒரு படமா அது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து பாலச்சந்தரை பற்றிய ஒரு புரிதலுக்கு மக்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாலச்சந்தர் பார்த்த விஷயங்கள்லயே நான் மிகச்சிறந்ததா பார்க்கிறது தண்ணீர். அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மைதான். ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க. யுகம் ரேடியோ சார்பாக ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சில நேயர்கள் தான் பாலச்சந்தரை ஞாபகப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்க திரையில் தெரிந்த பிம்பங்களை மட்டுமே ஞாபகம் வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனா அவங்களை பின்னாடி இருந்து யார் இயக்குனான்ற ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்க தவறிடுறோம். அப்படி ஒரு ரஜினிகாந்தையும் ஒரு கமலஹாசனையும் இந்த திரைக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் வந்து பாலச்சந்தர். அவர்களை வந்துட்டு ஒரு கருப்பான ரஜினிகாந்த் வந்து இந்த ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் வந்துட்டு பாலச்சந்தர் தான். அதை வந்துட்டு நீங்க அந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பாயிண்ட். அதே மாதிரி கருப்பு நிற பெண்களும் சினிமாவை ஆளலாம் அப்படின்னு சொன்னவரும் பாலச்சந்தர் தான். பெரும்பாலும் பெண்கள் வந்துட்டு ரொம்ப ஃபேர் ஸ்கின்ல ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு அப்படித்தான் வாழணும்ன்ற ஒரு இதுல இருந்து மாறி கருப்பு நிற பெண்கள், சாதாரணமா இருக்க பெண்கள் வந்து வாழ்க்கை ஒரு சினிமா ஹீரோயினா இருக்க முடியும் அப்படின்னு தான் மரோ சரித்ரா என்ற திரைப்படத்தை கொண்டு வந்த கமலஹாசன் வந்துட்டு வெரி ஃபேர் ஹீரோ. அவரு ரொம்ப சிறப்பான ஹீரோ. அவரு கூட பேர் பண்ண பொண்ணு வந்து நம்மள மாதிரி கலர்ல இருக்க, ஒரு சாதாரண கலர்ல இருக்க ஒரு பொண்ணு சரிதா வந்து பண்ணாங்க. அந்த படமும் சூப்பர் ஹிட். அது கன்னடத்துல அந்த படம் வந்துச்சு, மரோ சரித்ரான்னு. அதே அந்த எக்டிஜே கெலியேங்கிற அந்த படம் தான் கன்னடத்துல வந்தது. அதுவும் சூப்பர் ஹிட். ஒரு கருப்பு பொண்ணை வந்துட்டு ஒரு ராக் பண்ண முடியும், ஒரு பெரிய ஹீரோயினா கொண்டு வர முடியும்னு அந்த கேரக்டர் அந்த மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டரா கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணது வந்து கமலஹாசன். கே பாலச்சந்தர் அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க. எல்லா தகவல்களையும், நான் விட்ட பல தகவல்களையும் நீங்க வந்துட்டு சொன்னீங்க. அதற்கு மிகவும் நன்றி.
அதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க சேர்த்துக்கணும். சிந்து பைரவி மறக்கக்கூடாது. சிந்து பைரவி மறக்கக்கூடாது. பாலச்சந்தருடைய இன்னொரு மிகச்சிறந்த படம் சிந்து பைரவி. சிந்து பைரவி சொல்லும் போது பாலச்சந்திர தெரியாதவங்களுக்கு எல்லாம் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். சிந்து பைரவிங்கிற படத்தை வந்து பாலச்சந்தர் எடுத்திருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த படம் வந்துட்டு நேஷனல் அவார்டு, அந்த பாடல்கள் எல்லாமே நேஷனல் அவார்டு வாங்கின படம். வணக்கம். நம்மோட மற்றும் ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், அவரோடு நான் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.